அவர் அறிவிப்பை வெளியிடும் போதே நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தார். பிறப்போர்க்கும் எல்லா உயிருக்கும்ன்ற விஷயம்லாம் சொல்லியிருந்தாலும் நிர்வாக சீர்கேடுகள், சமூகம் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை உங்களுக்கே தெரியும். நிர்வாக சீர்கேடுகள், ஊழல் மலிந்திருக்கிறது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. மதவாத அரசியல் பண்றது அப்படி கடந்து கமா போட்டு போகாம நிர்வாக சீர்கேடு, லஞ்ச லாவண்யங்கள் ஒரு புறம், மதவாதம் இன்னொரு புறம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இடத்த சொல்றார். நான் அதை எப்படி ரீட் பண்றேன்னா, இரண்டு ஆளும் தரப்ப சொல்றாருன்னு சொல்லுவேன் நான். திமுக பிஜேபின்னு கூட சொல்ல வேண்டாம். நிர்வாக சீர்கேட்டை யார் செய்ய முடியும்? நிர்வாகம் பண்றவங்க தான் செய்ய முடியும். லஞ்சம் வாங்குற வாய்ப்பு ஆளுங்கட்சியில் ஆளும் தரப்புக்கு தான் இருக்கு. மதவாத அரசியல் யாருன்னு எல்லோருக்குமே தெரியும். ஸோ ஆட்சியில் இருப்பவர்களை எதிர்க்க அல்லது அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்ல நான் எப்போதும் தயங்க மாட்டேங்கிற ஒரு கோர் பாயிண்ட்டை நம்ம இதில் ரீட் பண்ணலாம். பொதுவாகவே அரசியலுக்கு வரவங்க இப்போ இருக்கிறவங்க நல்லா தான் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ உனக்கு என்ன வேலைன்னு யாராவது கேட்பான்ல. அதுக்காக ரெண்டு பேரும் சரியில்லைன்னு சொல்கிறது தான் ஒரு முதல் பாயிண்டாக இருக்க முடியும். விஜயகாந்த் அந்த புள்ளியிலிருந்து தான் கட்சி ஆரம்பித்தார். இரண்டு பேரும் சரியில்லைன்னு சொல்லி தான் அவர் அரசியலுக்கு வந்தார். இப்போ ஒரு பிரதான ஒரு கட்சிகளா ஆளுங்கட்சியா இருக்கிற நேரம் நாடாளுமன்ற தேர்தல் கண்ணுக்கு இருக்கிறதுனால அது இருந்தாலும் உங்களோட பார்வையில நீங்க தொடர்ந்து களத்துல இருக்கும்போது நிர்வாக சீர்கேடுகள்னு சொல்றாரு, மதவாத அரசியல்னு சொல்றாரு, இருவேறு ஆளும் கட்சியை சொல்லியிருக்கலாம்னு நீங்க சொல்றீங்க. நீங்க தீர ஆராய்ந்தே எந்த கட்சியை சொல்லியிருப்பாரு? ஏன்னா நிர்வாக சீர்கேடுகள் எங்க நிறைய இருக்கு. இன்னைக்கு யாரு ஆட்சியில் இருக்கிறாங்கன்னா திமுகவையும் பிஜேபியும் சொல்றாரு. அயோத்தி ராமர் கோயில் விஷயம் இப்பதான் நடந்துச்சு. அடுத்தடுத்து இன்னும் சில மசூதிகள் இருக்கும்போது அவங்க அந்த விஷயங்களை தொடரும் போது பாஜகவை தான் சொல்றாரு. நம்ம தெளிவாக கூட மிக நிச்சயமா எடுத்துக்கிடலாமே. அதாவது நான் என்ன ரீட் பண்ணேன்னா, அப்படி ஆட்சியில் இருக்கிற பிஜேபி, ஆட்சியில் இருக்கிற திமுகவை எதிர்க்க நான் துணிந்து விட்டேன் அல்லது அவர்களுக்கு மாற்று நான் தான் சொல்ற துணிச்சலும் உரிமையும் எனக்கு இருக்கு அப்படின்ற கருத்தோட வரார். எவ்வளவு நாளைக்கு அதுல உறுதியா இருக்கிறார்? நிஜமாகவே கடைசி வரைக்கும் அதுல உறுதியா இருக்கிறாரா? எந்த சூழலையும் ஆளும் வர்க்கத்துக்கு ஒரு அடிபணிய மாட்டாரா? ஆட்சியில் யாரு இருந்தாலும் அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஒரு கட்சியை தொடங்க வர்ற ஒருத்தர் இந்த பாயிண்ட் தான் சொல்லி ஆகணும். இவங்க எல்லாம் சரியில்லை, நான் சரியா இருப்பேன், அதுல பாத்தீங்கன்னா அரசியல் ஒரு தொழில் அல்ல அப்படின்லாம் சொல்லியிருப்பார். அதெல்லாம் இல்லாம ஒரு நிர்வாகத்தை நடத்தணும், அது என்னால முடியும். ஏகோபித்த மக்கள் ஆதரவும் அன்பும் இருக்கிற ஒரு மக்கள் சக்தியால் தான் அது சாத்தியம்னு சொல்றாரு. அது நான் தான் மறைமுகமா சொல்றாரு. அது வெறும் வார்த்தை தானா, இல்ல டிடிபி ஆபரேட்டர் வச்சு ஒரு 2 நிமிஷம் அடிச்சுட்டா மக்கள் சக்தி ஆயிட முடியுமா? நிஜமாகவே ஒரு மக்கள் சக்தி தானா, ஏகோபித்த ஆதரவுள்ள மக்கள் சக்தி தானா நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ரசிகர்களோட கூட்டம் ஓட்டா மாறுதான்னு பொறுத்து. நிச்சயமா கோடிக்கணக்கான பேர் ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் விஜய் ரசிகன் தான், நான் விஜய்க்கு ஓட்டு போடுவேனான்னு கேள்விக்குறிதான். நான் யோசிக்கணும், நான் முடிவு எடுக்கணும், என் முடிவு எதுவா வேணாலும் இருக்கலாம். இப்படி கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அவர் ரசிகர்கள்னு சில பல லட்சம் பேர் இருக்கலாம், மறுக்கவே இல்லை. கோடிக்கணக்கான ரசிகர்கள் தான். ரசிகர்களை அரசியல் மயமாக்குவதற்கு எனக்கு இந்த கால இடைவெளி தேவைப்படும் வேற ஒரு வார்த்தையை பயன்படுத்து. அதெல்லாம் பிராக்டிக்கலான விஷயங்கள் தான். நம்ம போட்டியிட போறது 2026 சட்டமன்ற தேர்தல் தானே அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு நாளாக விஜய் ஒரு மௌனம் காத்தார் இல்லையா? கட்சி தொடங்கலைன்னா கூட அரசியல் ஆசை இருக்கிற விஜய் கொஞ்சம் மௌனமாவே இருந்துட்டு இருந்தார். பொதுவான முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை கூட வாயை திறந்து எதுவும் சொன்னதில்லை.